வணக்கம் குழந்தைகளா. சென்ற தமிழ் பாட வகுப்பில் குடையும் பூனையும் கதை கற்றுக்கிட்டீங்க. வீட்டில் படங்களை பார்த்து நீங்களா கதையை சொல்லி பார்த்தீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம செடியோட பாகங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே முகத்தில் பாகங்கள் இருக்கிற மாதிரியே செடிகளுக்கும் பாகங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி குழந்தைகளா, எல்லாரும் உங்களோட புத்தகத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 77 எடுத்துக்கோங்க. வகுப்பு யூகேஜி, பாடம் தமிழ், பாடம் செடியின் பாகங்கள். இங்கே பாருங்கள், இந்த செடியை அழகாக இருக்குல்ல. இப்போ இதோட பாகங்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது என்னது? பூ. அடுத்தது பாருங்கள், இலை. மூன்றாவது கிளை. இந்த கிளையிலிருந்து தான் இலை உங்களுக்கு வரும். அடுத்தது பாருங்கள், நான்காவது மொட்டு. ஐந்தாவது பாருங்கள், சிகப்பு கலரில் இருக்கு இல்லையா, அது என்னது? பழம். அடுத்தது தண்டு. இந்த தண்டு தான் செடியை என்ன செய்யுது? தாங்கி நிற்கிது. அடுத்தது பாருங்கள், கீழே இருக்குது வேர். இது மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும். சரி குழந்தைகளா, இந்த செடியின் பாகங்களை இன்னொரு தடவை சொல்லி பார்க்கலாமா? பூ, இலை, கிளை, மொட்டு, பழம், தண்டு, வேர். இப்போ நீங்கள் எல்லாரும் உங்கள் புத்தகத்தை பார்த்து என்னோட சேர்ந்து சொல்ல போகிறீங்க. சொல்லலாமா? செடியின் பாகங்கள்: பூ, இலை, கிளை, மொட்டு, பழம், தண்டு, வேர். சரி குழந்தைகளா, இன்னைக்கு செடியோட பாகங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. வீட்டில் நீங்களும் செடி வளர்த்தீங்கன்னா அதை பார்த்து அதோட பாகங்களை சொல்லி பாருங்க. சரியா? நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.